வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், 2 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இது வந்து எப்படின்னா 8 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பிட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 12 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. லிஸ்ட் ஆகுது வந்து 15 அன்றைக்கி லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ். நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கணும். இதை வந்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்கள், அங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்கு இல்லையா? இதுக்கு மீனிங் என்னென்னா 0.66 என்னென்னா இதுவே வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதோட எக்ஸஸாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இது வந்து மைனஸில் இருக்குது, ஐ மீன் ரெட்டில் இருக்கிறதுனால சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிருக்கு. அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது என்னென்னா ரெவென்யூ க்ரோத் வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா? ரெவென்யூ க்ரோத் வந்து 40லிருந்து இப்போ வந்து 77 crores வந்து இப்போ டர்ன் ஓவர் பண்ணுறாங்க லாஸ்ட் 9 மந்த்லேயே. அதேமாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள், 174லேருந்து 183 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த இதில் வந்து ஒரு லாட்டில் வந்து 600 ஷேர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மொத்தமாக ஓவராலாக வந்து 58 crores வந்து அவங்க வந்து இது மூலிமா வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அசட்டுமே வந்து என்னென்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 19 crores இருந்தது, இப்போ வந்து 59 crores ஆகிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு நல்ல க்ரோத் மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.